எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போறோம். அன்யூஷுவல் சாங் சிச்சுவேஷன் தான் பார்க்க போறோம். அது பழைய வீடியோ தான், அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நீங்க மியூசிக்கை விரும்பி கேட்கறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே இந்த கான்செப்டை தேடி எடுத்துட்டு வந்திருக்கோம். வழக்கமான தமிழ் சினிமா பாடல்கள் முக்கால்வாசி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வர காதல், பிரேக்கப், சோகம்னு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் இருக்கும். ஒரு டைரக்டர் இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை சொல்லும் போது லிரிசிஸ்டுக்கு அந்த சிச்சுவேஷன்ல பாட்டு எழுதுறதும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிமிலரான சிச்சுவேஷன்ல வந்த பாடல்கள் அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். ஆனா இது வரைக்கும் வராத ஒரு சிச்சுவேஷன்ல டைரக்டர் பாட்டு வேணும்னு கேட்கும்போது அது அந்த லிரிசிஸ்டுக்கும் சரி மியூசிக் டைரக்டருக்கும் சரி செம சேலஞ்சிங்கா தான் இருக்கும். மியூசிக்கை விரும்பி கேட்கறவங்களுக்கு அந்த பாட்டும் ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். அப்படி தமிழ் சினிமால ரொம்ப அன்யூஷுவலான சிச்சுவேஷன்ஸ்ல வந்த சாங்ஸையும் அதுக்கு அந்த லிரிசிஸ்ட் எவ்வளவு சுவாரஸ்யமான பாடல் வரிகளை எழுதியிருக்காங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா பல சிச்சுவேஷன்ஸ்ல வர காதலுக்கு, பல வகையான காதலுக்கு கவிஞர்கள் பாட்டு எழுதியிருக்காங்க. ஆனா யாரும் பெருசா கள்ளக்காதலுக்கு பாட்டு எழுதுனதே இல்லை. ஏன்னா ஹீரோனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தமிழ் சினிமால ஒரு வரைமுறை இருக்கு. கள்ளக்காதலை கொண்டாடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வச்சாதான் அந்த இடத்துல பாட்டு வைக்கவே முடியும். ஆனா அப்படி சில பாடல்களும் தமிழ் சினிமால வந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் கருகரு விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே, ததும்பிட ததும்பிட சிறு அமுதம் என்னை குடிக்குது. ஆல்ரெடி ஆண்ட்ரியா மாதிரி நல்ல வைஃப், குழந்தைன்னு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற சரத்குமாருக்கு வேலைக்கு போக ட்ரெயின்ல போகும்போது ஜோதிகாவை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வருது. அடப்பாவி அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே அந்த சிச்சுவேஷன்ல ஒரு சாங்கும் வருது. தாமரை ஒரு ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு எழுதுனதுதான் அழகே. என்னதான் ஆணுக்கு பெஸ்டான ஒரு வைஃப் இருந்தாலும் சில காலங்கள்ல அது பழகி போன ஒன்னா ஆயிடும். இன்னொரு புது பொண்ணு மேல அந்த ஈர்ப்பு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணும்போது இருந்த அந்த பட்டர்ஃப்ளை மறுபடியும் வர ஆரம்பிக்கும். அந்த ஆணுக்கு வர புது ஃபீலிங்க தாமரை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. தான் பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் அதையே மீண்டும் மீண்டும் தேடி போக தோணும். ஏன்னா அதுல கிடைக்கிற போதே வேற மாதிரி இருக்கும்னு அவரோட நிலைமையை இப்படி எழுதியிருப்பாங்க தாமரை. ஆனா இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் 45 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு. 2024லயே சமூகம் ஏத்துக்காத ஒரு விஷயத்த 1979லயே ஒரு பாட்டுல வந்திருக்கு. அதுவும் ஒரு பெண்ணுக்கு வர கள்ளக்காதல். கல்யாண வாழ்க்கையில எந்த சுகமும் கிடைக்காத ஒரு பெண் இன்னொரு ஆணை சந்திக்கும் போது ஒரு சபலம் ஏற்படுது. அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு கங்கை அமரன் இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸை சொல்றதுக்காக ராஜா பாட்டோட நடுவுல வர ஆலப் மாதிரியான போர்ஷன்ஸை ஒரு பொண்ணோட மோர்னிங் மாதிரி பண்ணியிருப்பாரு. எந்த சிச்சுவேஷனை கொடுத்தாலும் பாட்டு எழுதிடலாம். ஆனா இப்படி ஒரு தர்ம சங்கடமான சிச்சுவேஷனை கொடுத்தா அந்த லிரிசிஸ்ட் என்ன பண்ணுவாரு? 2015ல தமிழ்ல வந்து கல்யாண சமையல் சாதம் படமே ஒரு டாபு டாபிக் தான் பேசுச்சு. படத்தோட ஹீரோக்கு இம்பார்ட்டன்சி, அதாவது ஆண்மை குறைபாடு. இதுல என்ன சிக்கல்னா இந்த விஷயத்த ஓபனாவும் எழுதிட முடியாது. அதனால ஒரு சூட்சமமா தான் எழுத முடியும். அந்த விஷயத்தை லிரிசிஸ்ட் ஸ்ரீகாந்த் வரதன் பிரமாதமா பண்ணியிருப்பாரு. என்னதான் காமெடியான சிச்சுவேஷன்ல சொன்னாலும் அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இது ஒரு வழி. ரெண்டையும் கையாள வேண்டிய கடமை லிரிசிஸ்டுக்கு இருந்திருக்கும். ஹீரோக்கு செல்ஃப் கான்பிடன்ஸே கிடையாது. அதனால அவன் மைண்டே கற்பனையான ஒரு கேரக்டர் உருவாக்கிச்சு. அது அவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு முறை அவனுக்கு மண்டையில் அடிபட்டதுனால அந்த கேரக்டர் கடைசியா அவனுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு போகுது. இனிமேல் அந்த கேரக்டர் திரும்பியும் வர போறது இல்ல. இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு உலகத்திலேயே பாட்டு எவ்வளவு எழுதியிருக்க முடியாது. ஆனா லிரிசிஸ்ட் முத்தமிழ் சூதுக்கவும் படத்திலே எழுதியிருக்காங்க. நம்மளும் அந்த கேரக்டரோட டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் இன்று என் முற்றுப்புள்ளி போய்விடு சகான்னு சொல்லும் போதே நமக்கும் எமோஷனல் ஆயிடும்.
தமிழ் சினிமால ஹீரோ வர்ஷிப் பாடல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் சில வில்லன்களுக்காக எழுதப்பட்ட பாடல்களும் வந்திருக்கு. ஒரு ஃபீமேல் கேரக்டர் நெகட்டிவ் ஷேட்ஸ்ல பண்றதே ரேர். அப்படி ஒரு கேரக்டருக்கு பாட்டு வந்தது ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துல தான். அதே கண்கள்ங்கிற டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி செம ட்ரிக்கியா கண்ணு தெரியாத பசங்களா பார்த்து லவ் பண்ணி ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு போற வித்தியாசமான கேரக்டர் சிவதாக்கு இந்த படத்துல. சிவதாவோட கேரக்டர் ஆடியன்ஸுக்கு ரிவீல் ஆகிற அந்த மொமெண்ட்ல என்னதான் அது நெகட்டிவ் கேரக்டரா இருந்தாலும் அந்த கேரக்டரோட அழகை வர்ணிச்சு எழுதியிருப்பாங்க எஸ்.என். அனுராதா. கருவண்டு கண்ணுக்குள் ஒரு வண்டி போய் அமுல் பேபி மேக்கப்பில் அணகொண்டான்னு சிவதாவோட அழகையும் நெகட்டிவ் ஷேடையும் ஒரே வரியில எழுதியிருப்பாங்க லிரிசிஸ்ட். கண்ணுக்குள் ஒரு வண்டி போய்தானே அமுல் பேபி மேக்கப்பில் அணகொண்டா. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆன குஷியில இருக்காரு ஹீரோ. ஆனா ஹீரோயினுக்கு சுத்தமா ஹீரோவை பிடிக்காது. டாக்டரா இருக்க ஹீரோயின் ஹீரோ வயிற்றுக்குள்ள வச்சு தச்ச வாட்சை எடுக்கிற மோட்டிவ்லயே இருப்பாங்க. இப்போ ஹீரோ லவ்ல பாடணும், ஹீரோயின் வாட்ச் எடுக்கிறத பத்தியே பாடணும். ஆனா அது ஹீரோக்கு லவ் மாதிரி தெரியணும். இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு பாட்டு எழுத அகில உலகத்திலேயே வேற யாரால முடியும்? இப்போ இந்த வரியை கேளுங்க. எதையும் டிக் டிக்னு சத்தம் போடுதுன்னு சொல்லுவாரு. ஆனா உள்ள இருக்கிற வாட்ச் தான் டிக் டிக்னு சத்தம் போடுதுன்னு ஹீரோயின் பயப்படுறாங்க. இந்த காதல் நோய்ங்கிறது காதலர்கள் எல்லாருமே பாடுற யூசுவலான கவிதை தான். ஆனா இந்த காதல் நோய்க்காக இல்லாம இப்போ ஹீரோக்கு ஆபரேஷன் பண்ணி வாட்ச் எடுக்கிறதுக்காக ஊசியோட சுத்திட்டு இருக்கிற ஹீரோயின்காகவே இந்த லைனை எழுதியிருக்காரு வாலி. தமிழ்ல சூப்பர் ஹீரோ மூவிஸ் வரதுங்கிறதே ரேரான விஷயம். அதுல ப்ராப்பரான 1-2 சூப்பர் ஹீரோ மூவிஸ்ல முகமூடியும் ஒண்ணு. எந்த கவிஞர்களும் இதுவரைக்கும் எழுதாத ஒரு புது சிச்சுவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எழுதுற வாய்ப்பு மதன் கார்கிக்கு கிடைச்சது. ஒரு பொண்ணுக்கு சூப்பர் ஹீரோ மேல வர காதல். ஹீரோயினோட மைண்ட் செட்டை கார்கி எப்படி சொல்லியிருக்காருன்னா, உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து காப்பாத்துறான், ஆனா வேலையை முடிச்சிட்டு பறந்துடுறான், தன்னை கவனிக்கிறதே இல்ல. இதே மாதிரி மதன் கார்கி எழுதுன இன்னொரு அன்யூஷுவலான சிச்சுவேஷன் ரோபோட்டுக்கு ஒரு பொண்ணு மேல வர காதல். ரத்தம் சதைன்னு மனிதர்களுக்கு உண்டான எதுவுமே இல்லாத ரோபோக்கு உணர்வுகள் மட்டும் இருக்கும். அப்போ வர காதல அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு கார்கி. பொதுவா மனுஷங்களோட காதலுக்கு அந்த பொண்ணோட நினைப்புல எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு கவிஞர்கள் எழுதுவாங்க. கார்கி ரோபோக்கு எப்படி எழுதியிருக்காருன்னு பாருங்க. இந்த மாதிரி இந்த பாட்டு ஃபுல்லாவே ரொம்ப டீடைலிங்காவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் பல வரிகள் இருக்கும். இதுவரைக்கும் நிறைய தமிழ் சினிமால வந்த ஹீரோ இல்ல ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். அவங்களுக்கு வர காதலுக்கு பாட்டும் வந்திருக்கு. முதல் முறையா ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே கண் பார்வை இல்ல. அவங்க 2 பேருக்கும் இடையில காதல் வரும்போது அவங்களோட உணர்வுகளை சொல்ற மாதிரி ஒரு பாட்டு. இந்த படமே நல்லா இருக்கு. பொதுவா தமிழ் சினிமால ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் வந்தா அந்த தருணத்தை இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட 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 பட்டாம்பூச்சி பறக்கும், உடம்பெல்லாம் அப்படியே பூ பூக்கும். ஆனா பார்வையில்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு காதல் வந்த தருணத்தை அவங்க ஃபீல் பண்ணும்போது பிறவியில இருந்தே கண்ணு தெரியாத அவங்க இந்த உலகத்தோட எந்த அழகையும் ரசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு நொடியில அவங்க பார்க்காத எல்லா அழகையும் மொத்தமா பார்த்துட்ட மாதிரி ஒரு அற்புதமான உணர்வை எழுதியிருக்காரு யுகபாரதி. பார்வை இல்லாதவங்களோட உலகம் எப்படி இருக்கும், அவங்களோட கற்பனை எப்படி இருக்கும், இது எதுவுமே நம்மளால உணர முடியாது. ஆனா அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணி நமக்கும் அப்படியே ஆல்மோஸ்ட் புரிய வைக்க ட்ரை பண்ணிருப்பாரு யுகபாரதி. இந்த மாதிரியே பார்வையற்றவர்களோட உணர்வை சொல்ற பாடல்கள் 1-2 இப்போ வந்திருந்தாலும் இது எல்லாத்துக்கும் முன்னோடி
கண்ணு தெரிஞ்சவங்களாலேயே இந்த நிறமே இல்லாத காத்த பார்க்க முடியாது. ஆனா பார்வை இல்லாதவங்க அளவு கடந்த சந்தோஷத்துல காத்தோட வண்ணத்தையே பாக்குறதா முதல் வரியிலேயே எழுதியிருப்பாரு வாலி. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. பார்வை இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு ஒரு பரவசத்தை அனுபவிச்சிருப்பாங்களான்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு எழுதியிருப்பாரு வாலி. குயிலே குயிலினமே அந்த இசையா கூதம்மா. கண்ணு தெரியாதவங்களுக்கு கேட்கிற திறனும் வாசனையை நுகர்ற திறனும் அதிகமா இருக்கும். அதை வச்சு பல்லவியில விளையாடி இருப்பாரு வாலி. நம்ம வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டிக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களோட துணையை எழுந்தப்புறம் அவங்களோட தனிமை பாரமாயிடும். தான் பெத்த பசங்க கிட்டயே எதிர்பார்க்கிற பாசம் கிடைக்காது. அந்த மாதிரி டைம்ல அந்த வீட்டுல பேரனோ பேத்தியோ வரும்போது அவங்களோட மொத்த உலகமும் அதுவாவே ஆயிடும். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தமிழ்ல வந்த பாட்டு தான் வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. வாழ்க்கையில அது வரைக்கும் அவங்க அனுபவிச்சு ஓஞ்சு போன அப்புறம் அந்த பேரன் பேத்தி கிட்ட கிடைக்கிற இன்பத்துக்கு அளவே இருக்காது. அது இந்த பாட்டோட லிரிசிஸ்ட் செல்வராகவன் அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு. வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம், இறுதியில் அடைக்கலம் பேரம் பேத்தி ஜனனம். இந்த வயசுல ராஜ்கரனோட வாழ்க்கையில முக்கியமா இருந்த தாயும் இல்ல மனைவியும் இல்ல. ஆனா அவருக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் தன்னோட பேத்தி தான். தாயும் இல்லை தாரமும் இல்லை மகனின் மகளே நீ ஓடிவா. பேரனும் பேத்தியும் அவரோட வாழ்க்கையை அழகாக்கினத உணர்வு பூர்வமான வரிகளால எழுதியிருப்பாரு செல்வா. ஒளியில் ஒன்று மடியில் ஒன்று உணர்ந்தால் மட்டும் புரியும். இன்னைக்கு நம்ம இந்த எல்ஜிபிடி பத்தி எல்லாம் சாதாரணமா பேசிக்கிறோம். ஆனா இதெல்லாம் டேபுன்னு நினைச்சிட்டு இருந்த காலத்திலேயே நம்ம வாலிப வாலி அப்பப்போ சில பாடல்கள்ல தைரியமா பேசிட்டு தான் வந்திருக்காரு. ஓ இந்த பாட்டா? ஓ ஆமா ஆமா. தமிழ் சினிமா ஒரு கே சிச்சுவேஷனுக்கு பாட்டு வேணும் அப்படிங்கும்போது ஆப்வியஸா நம்ம வெங்கட் பிரபு கூப்பிட்டாலும் அதே வாலியை தான். வாலி தான் எப்பவுமே அப்டேட்ஸ் புள்ளி விவரம்னு எல்லாத்துலயும் பக்காவா இருப்பாரு. கே மேரேஜ் லீகல்னு சட்டம் வந்ததாலேயே 2வது லைன்லயே இப்படி வச்சிருந்தாரு. ஹோமோசெக்ஸ்ங்கிறதெல்லாம் தப்பே இல்ல, இப்போ உலகம் ஃபுல்லா இதை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணியிருப்பாரு வாலி. இந்த மாதிரியே இப்படி தமிழ்ல வித்தியாசமா வந்த சிச்சுவேஷன்ல வந்த பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. வித்தியாசமா இது யோசிக்காததுதான். கிட்டத்தட்ட அந்த கள்ளக்காதலுக்கு எழுதின பாட்டு அதை வந்து பாட்டா தான் நம்ம பார்த்திருக்கோம். அது ஒரு படம் சீனா பார்த்திருக்கோம் தவிர இந்த அளவுக்கு யோசிச்சு அதை பார்த்தது இதுல அந்த அளவுக்கு நானும் ரொம்ப யோசிச்சு உன்னிப்பா அந்த அளவுக்கு கேட்டது இல்ல. அந்த அப்படியே போற பக்கம் கேட்டா அப்படியே போறதுதான் வந்து. அதெல்லாம் அந்த லாஸ்ட்ல அந்த தென்றல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு மட்டும் எனக்கு அது உணர்ந்து அதை பாடுறதுனால எனக்கு பிடிக்கும் அது. ஏன்னா அது கண்ணு தெரியாதவங்க. அதே மாதிரி அந்த அட்டகத்தி தினேஷ் படம், அது என்ன படம்? கண்ணு தெரியாத ஒரு படம் நாவல்ல டக்குனு தெரியல சரியா. ஆமா, அந்த படம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அவங்களோட அந்த பாட்டுமே அவ்வளோ அழகா இருக்கும். அது கேட்க கேட்க இன்னும் நல்லா இருக்கும். அது சூப்பரா, அவங்க கண்ணே தெரியாது ஆனா எல்லாத்தையுமே நான் பாக்குறேன்னு சொல்றது வந்து, அதாவது லவ்வுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அதெல்லாம் அதை பாட்டாவே எழுதியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்